ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னைய. என் குழந்தைங்க வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லுது. அதனால தான் நான் உங்களை விட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, அலோவ் பண்ணல. நான் நேராக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயாச்சு. ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷன்லேயும் உட்கார வச்சு நிற்க வச்சு உங்கள் கூட வாழ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து 2 பேர்த்துக்கு வந்து பெரியவங்களை கூட்டிகிட்டு வாங்க பேசணும்னு ஏன் வரல? நீங்கள் கூட்டிகிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட வந்து அதுவே 2 வருஷத்துக்கு மேலே, 2 வருஷம் ஆக போகுது. நான் இப்போ டெத்துக்கு வந்திருக்கேன், என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஏன் இப்படி இத்தனை போய் ஏன் பேசணும்? இப்போ நான் சொல்றது எல்லாமே போய் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு தானே நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறேன் நான். அப்போ எதுக்கு நான் போய் சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்னா நீங்க என்ன போய் சொல்லி கூட்டிட்டு, அது ஒரு காரணத்துக்கு மட்டும் பொய்யெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. நீங்க என்ன வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? யார் சொல்ற? நான் உங்களை சொல்லி நான் என்ன அதெல்லாம் எனக்கு ஏதாவது இப்பதான் மேம் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நான் இப்போ இன்ன வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா மனநல பாதிக்கப்பட்டவங்க? இல்ல வெட்டு விழுந்ததுல இருந்து நான் சொல்லிட்டா எனக்கு தான் அது வந்து எவ்வளவு இது தெரியுமா? என்ன வந்து நிறைய பேர் இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவ புருஷன் வந்து அப்படி இருக்கிறானா இந்த பிள்ளைகிட்ட போய் பேசலாம்னா பழகலாம் அப்படின்னு தான் 10 பேர் வந்து யோசனை பண்ணுவாங்களா போக. நான் போய் சொன்னா வச்சுக்கோங்க, அது எனக்கு தான் கேவலம்.